நீங்க மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப் டைம்ல டிஎல்எல் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சில இஷ்யூ த்ரோ பண்ணும் சரிங்களா. அந்த இஷ்யூவோட எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா .dllன்னு இருக்கும் சரிங்களா. டிஎல்எல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைனமிக் லிங்க் லைப்ரரி. எந்த மாதிரி டைமிங்ல இந்த டிஎல்எல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அப்ளிகேஷன் இருக்கு சரிங்களா. அந்த மிகப்பெரிய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. ஏகப்பட்ட நபர்ஸ் உருவாகுறாங்க சரிங்களா. ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன்ல ஒரு மெயில் சென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸல் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவை என்ன பண்ணணும் ரெண்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே எதுல இருக்குன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன்ல கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு டெவலப்பரா ஒருத்தர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் இருக்கும் சரிங்களா. இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த டிஎல்எல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாமே பிட்டா இருக்கும் சரிங்களா. எல்லா டிஎல்எல்லையும் பாத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய சைசஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ஸ்மால் மாடல் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ நீங்க ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சரிங்களா. அதற்காக ஒரு புது ப்ரோக்ராமா உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. மெயில் சென்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட டிஎல்எல் இருக்கும். அந்த டிஎல்எல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய வெப் அப்ளிகேஷன்ல ஒரு எக்ஸல் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்பவுமே நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மைக்ரோசாஃப்ட் ஒரு டிஎல்எல் கொடுக்குறாங்க சரிங்களா. எக்ஸல் ஆப்ஷன் மூலமா டவுன்லோட் பண்றதுக்கு அந்த டிஎல்எல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஎல்எல் கிரியேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா. ஒருவேளை நீங்க டிஎல்எல் இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஎல்எல்ல ஒருவேளை தனியா டவுன்லோட் பண்ணி கரெக்டா லொகேஷன்ல பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த டிஎல்எல் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க சிம்பிளிஃபையா நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.